தேவன் இன்று இந்த சத்தியத்தின் வழியாய் அசாத்தியமான ஒவ்வொரு வாசல்களையும் வாய்களையும் திறக்கப் போகிறார். அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் பராக்கிரமம் செய்கிறவர். அந்த காலையிலேயே பிலேயாம் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாவின் பிரபுக்களோடே சென்றான். கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு வழியில் நின்றான். கழுதை தூதனை கண்டு தன் வழியை விட்டு வயலில் விலகிப் போனது. பிலேயாம் அதை அடித்தான். பின்னும் தூதன் தடுத்தான். கழுதை பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கியது. திரும்பவும் பிலேயான் அடித்தான். மீண்டும் தூதன் வழிமறைப்பதை பார்த்து கழுதை படுத்துக் கொண்டது. மீண்டும் பிலேயாம் கடும் கோபம் கொண்டு கழுதையை தடியால் அடித்தான். கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. இதற்கு முன் எப்பொழுதாவது இப்படி நான் செய்தது உண்டா என்றது. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்பதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். இது கதையல்ல, உண்மை. கழுதை பேசுவது நமக்கு அசாத்தியம் என்றாலும் தேவனுக்கு அது சாதாரண விஷயம். கழுதையோட வாயையே திறந்தவர் இன்று மூடப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாயையும் அவர்களின் பிள்ளைகளின் வாயையும் தேவன் திறப்பாராக. ஆமேன். மேலும் இதுபோன்ற வேதாகம கதைகளை பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.